குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? டேர்ம் த்ரீல, செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல எக்ஸசைஸ் 2.3ல என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம்னா, பர்சன்டேஜ்னா என்ன, அது சதவீதம், பர்சன்டேஜ்னா என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல, சதவீதம் சொல்லுவோம். ஸோ சதவீதத்தை என்னென்ன விஷயங்களாவா மாத்துறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்? ஞாபகம் இருக்கா? சதவீதம்னா என்ன, அதை எப்படி மாத்தணும், சதவீதத்தை தசம எண்கள்ல மாத்தணும், பின்னத்துல மாத்தணும். ஞாபகம் இருக்கா? சோ சதவீதத்தை தசம எண்களையும் பின்னங்களையும் மாத்துறத பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, அன்றாட. சரியா? சோ அன்றாட வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் சதவீதத்தின் பங்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்ல இந்த பர்சன்டேஜ்ன்ற கான்செப்டை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம்ன்ற கான்செப்ட் தான் இப்ப பார்த்தோம். சோ இதுல அதுக்குரிய சப்டிவிஷன் கூட வச்சுக்கலாமே. சோ சதவீதத்தை எப்படி விகிதமா பாக்குறோம் அப்படின்னா, விகிதங்கள், விகிதங்கள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம் குட்டஸ். விகிதங்களை சதவீதமாக கருதுதல், விகிதங்களை சதவீதமாக கருதுதல். சோ இதுக்கு என்னப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்க எக்ஸாம்பிள், இட்லி டெய்லி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ இல்லாட்டினா நைட்டு டின்னருக்கோ இட்லி தோசை இல்லாம நம்ம டேவை ஸ்டார்ட்டும் ஆகாது எண்டப்பும் ஆகாது. சோ ஏதாவது ஒரு வகையில இட்லி தோசை இல்லாம ஒரு வாரம் யாராவது லைஃப்ல சாப்பிட்டுருக்கோம்னா கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? சோ அதுல அது அது ஒரு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா குட்டஸ்? சோ இதுல இட்லி தோசைக்கு மாவு போடும்போது எந்த ரேஷியோல நம்ம என்னது இட்லியும் அரிசி மாவும் அரிசியும் உளுந்தும் கலக்குறோம் அப்படின்றதுக்குரிய டெய்லி லைஃப் சம்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வேணும்னா கூட அதுல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட பாத்துக்கலாம். சோ அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சதவீதத்தினுடைய அதிகரிப்பு. சதவீதம்னா என்ன, அது விகிதத்துல எப்படி பாக்குறோம்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போற டாபிக் என்னன்னா, சதவீதத்தினுடைய சதவீதத்தினுடைய அதிகரிப்பு. அதிகரிப்பு அல்லது அல்லது குறைதல். குறைதல் ஆர் குறைப்பு. சோ இந்த ரெண்டாவது டாபிக் பார்ப்போம். டைம் இருந்தா we will move on to the next topic. சரியா குட்டஸ்? ஓகே, சம் போயிடலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோன்றதுக்குரிய இப்ப நான் சப் டாபிக்கா சொல்லிட்டேன், அதுக்குரிய ஒரு வீடியோஸ் பார்த்துடலாமா? ரெடியா? ஓகே, உங்களுக்கு நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா? ஆ, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இப்படி குட்டி குட்டி சம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சரியா குட்டஸ்? லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்ப அதுல எக்ஸ்ட்ரா ஒரு சம்ஸ் கூட பார்க்கலாம், இல்லைன்னா இதே சம்ஸ் கூட பார்த்துக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒருத்தவங்க பால் வாங்குறாங்க, அந்த பால்ல எதுல எத்தனை லிட்டரு? ஒரு செகண்ட் குட்டஸ், குட்டஸ் ஒரே ஒரு செகண்ட் தான். ஆ, என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு பொருள் 60 ரூபாய்க்கு சேல் பண்றாங்கப்பா. சோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, டெய்லி லைஃப் எப்படி யூஸ் பண்றோம்னு, பொருளின் விலை. இத பொருளின் விலை, ஒரு பொருளை 60 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரியா? அந்த பொருளை 25%னா என்னவா இருக்கும்? சோ ஒரு பொருளோட மொத்த விலை 60 ரூபாய்க்கு நான் விக்கிறேன், ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் நான் 25% லாபம் வச்சு விக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அப்ப அந்த லாபம் அப்படின்றது அந்த 25%க்கு லாபம்
25% நான் வச்சு சேல் பண்றேன்ப்பா. சோ இந்த லாபம் நஷ்டம்னா என்னன்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ இருந்தாலும் அதைத்தான் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த 25% 60 ரூபாயில இந்த 25% என்ன? புரியுதா குட்டஸ்? 60 ரூபாயில இந்த 25% என்னன்றதை தான் இப்ப நம்ம பார்ப்போமா? இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ நீங்க அதையும் பார்க்கலாம். ஆ சோ என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம செஞ்சும் காமிச்சிடலாம், ஸ்கிரீன் ஷேரும் பண்ணிடலாம். அப்பதான் எப்படி சம் செஞ்சாங்க நமக்கு தெரியும். சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 25%. சரியா? 25% இங்கிலீஷ்ல வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் குட்டஸ். ஆஃப்னா என்னன்னா பெருக்கல்னு அர்த்தம். சோ இது எப்படி எழுதுவோம்? 25/100. 25% எப்படி எழுதுவோம்? 25/100. ஆஃப்னா என்ன பண்ணுவோம்? பெருக்கல். சரியா? என்ன போடுவோம்? 60 போடுவோம். சரியம்மா? ஞாபகம் இருக்கா? அடுத்து இதை எப்படிப்பா சுருக்க முடியுமானா, நமக்கு ஈஸியா சொல்லித்தரேன். 25 ஒரு 25 25, 4 25 100. சோ இது 1 டைம், இது 4 டைம். அதுக்கப்புறம் நீங்க 2 டேபிளே அழகா கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4, இங்க 30. அகைன் 1 டைம், இங்க 15. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்? 15 rupees. இது வந்து ருப்பீஸ் தான் போடணும், இங்க பர்சன்டேஜ் போடக்கூடாது. ஒரு பொருளோட விலையை நான் 60 ரூபாய்க்கு வித்திருக்கேன், நான் 25% லாபம் வச்சு வித்திருக்கேன் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன்? ஒவ்வொரு பொருளுக்கும் 15 ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன். இங்க குட்டஸ் உங்களுக்கு சம் காமிக்கும் போது ஜஸ்ட் நம்பர்ல தான் இருக்கு. அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வேர்ட் ப்ராப்ளமா இப்ப சொல்லி தரேன். சரியா? இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்ப்போம். சரிடா? சரி, அடுத்த சம் பண்ணலாமா? ஓகே. இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 18%. சரி, 18%ல 100 ரூபாய். இப்ப இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்றதை நீங்க யோசிங்க. ஆ 18%. ஒரு பொருளை இதே சம்மை கூட வச்சுக்கிறோமே, அப்பதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டா புரியும். ஒரு பொருளின் விலை, ஒரு கடைக்காரர் சொல்றாருப்பா, ஒரு பொருளை வந்து நான் எவ்வளவு ரூபாய்க்குப்பா விக்கிறேன்? 100 ரூபாய்க்கு விக்கிறேன்ப்பா. சரியா? சோ அந்த 100 ரூபாயில நான் எவ்வளவுப்பா லாபம் வச்சு விக்கிறேன்? 18% லாபம் வச்சு விக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அத அப்ப நம்ம எவ்வளவு ரூபான்னு சொல்லி கண்டுபிடிப்போம்? எங்க சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 18% அப்படின்னா 18/100. எவ்வளவுக்கு? அந்த இடத்துலதான் இங்க ஆஃப் யூஸ் பண்றோம். ஓஎஃப். ஓஎஃப்னா ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் நான் லாபம் வச்சு விக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காருப்பா. அப்ப அது ரூபாயில எவ்வளவு? இது பர்சன்டேஜ் சதவீதத்துல கொடுத்திருக்காங்க. ரூபாயில எவ்வளவு அப்படின்னா வெரி சிம்பிள், ஈஸியான சம்மா இருக்கா? சோ 100 1 டைம், 100 1 டைம். நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். பகுதிக்கு தொகுதியை கேன்சல் பண்ணா ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வித்தேனா நான் எவ்வளவு ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன்? 18 ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன். சொல்றது புரியுதா குட்டஸ்? சோ இதுதான். இது லாபமாவும் வச்சு சம் செஞ்சுக்கலாம். இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்படியே உங்களுக்கு கணக்குல இந்த இடத்துல நஷ்டம்னு சொல்லி கூட நான் சொல்றேனே. எப்பயுமே நம்ம பாசிட்டிவா தானே பேசணும், அதனாலதான் நான் லாபம் லாபம்னு சொல்றேன். இருந்தாலும் லைஃப்ல 1 or 2 நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் அப்டக்கல்ஸ் பார்ப்போம்ல. சோ அதனால அப்போ நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நஷ்டம்னு சொல்றேன், நெகட்டிவா சொல்லல. சரியா குட்டஸ்? இப்போ ஒரு பொருளின் விலை 100 ரூபாய்க்கு வாங்கி சேல் பண்ணியிருக்காரு. அவருக்கு எனக்கு 18% லாஸ் ஆயிருச்சுப்பா. எனக்கு இன்னும் ஒரு பொருளை இன்னைக்கு நான் 18% லாஸுக்கு தான் வித்தேன். என்னது வேற வழியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவை. அது என்கிட்ட பொருளா தான் இருக்கு. அந்த பொருளை வித்தாதான் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, அப்ப நான் 18% நஷ்டத்துக்கு வித்துட்டேனாலும் இதே கணக்கு தான் குட்டஸ். 18/100 எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போமா? சொல்றது புரிஞ்சா? சோ இத டீட்டெயில்டா அடுத்து நம்ம என்ன சம்ஸ்ன்றத பார்ப்போம். சரியாம்மா? இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எவ்வளவுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இத நம்ம இன்னொரு வீடியோஸ்லயும் சொல்லி காமிக்கிறேன். இப்ப அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வீடியோஸ் காமிக்கிறேன்.
இப்ப பாருங்கப்பா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா? சோ என்ன காமிச்சிருக்கேன் தெரியுதா? நம்ம டெய்லி வால் கிளாக் பார்க்காம டேயும் ஆரம்பிச்சது இல்ல, டே எண்டப் ஆனதும் இல்ல. சரியா குட்டஸ்? சோ இந்த வால் கிளாக்ல நாம எப்படி எல்லாம் பெர்சன்டேஜ்ல சம் செய்யலான்றத பாத்துருவோமா? பார்த்தோன்னே டயக்ராம் பார்த்தோன்னே பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப ஈஸி. சரி, சம் செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி. இப்ப இப்ப மணி வந்து 12 இருக்குன்னு வச்சுக்கோங்கல்ல. சரியா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் 1 மணி ஆகுதுப்பா. ஓகேவா? ஆ சோ இத நான் என்னன்னு சொல்லி எழுதுவேன்? மொத்தம் நம்மளோட டெய்லி நம்ம யூஸ் பண்றதுல நம்ம வந்து நார்மல் கிளாக் தான் யூஸ் பண்றோம், ரயில்வே கிளாக் யூஸ் பண்ணல கிட்ட. ரயில்வே கிளாக்ல தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. சரி, நார்மல் நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த கிளாக்ல வந்து 12 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப மீதி 12 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த 12 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 2 சர்க்கிள், தட் இஸ் 2 டைம் சுத்துதுன்னு அர்த்தம். ஸோ 24 hours வந்துடும். சரியா? சரி. இப்ப நம்ம பாக்குறது சதவீதம்ன்றனால நம்ம அந்த டாபிக்ல மட்டும் போவோம். இப்ப நான் எந்த இடத்துல குட்டு கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் தெரியுதா? ஒரே ஒரு மணிக்கு எத்தனைல மொத்தம் 12 மணி நேரம் இருக்கு. அத 1 மணி அப்படின்னா அந்த 12 மணி நேரம் அப்படின்னா 100%. சரியா? 12க்கு 12ன்றது 100%. இப்போ 1 மணி அப்படின்னா அத சதவீதத்துல எப்படி பாக்குறது? உங்களுக்கு அங்க தெரியுது பாருங்களேன். 8 புள்ளி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இதை வகுக்கிறீங்க செய்றீங்கன்னா 8.33% இருக்கு. டீச்சர் அந்த 3 அந்த 2வது 3க்கு அப்புறம் மேல ஒரு கோடு போட்டிருக்காங்களே, அந்த கோடோட அர்த்தம் என்னன்னா பார் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை உங்களோட ஹையர் கிளாஸஸ்ல வரும்போது தான் சொல்லுவோம் குட்டஸ். இப்போ உங்களுக்கு முக்கியமான தெரிஞ்ச ஈஸியான சம்ஸ்ல இருந்தே நான் செய்யறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் எடுத்தோன்னே 1 மணின்னு காமிச்சேன். இங்க பாருங்களேன், இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல எத்தனை மணி வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன்? 2 மணி. மொத்தம் 12 மணி நேரத்துல 2 மணி வரைக்கும் அந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ண போர்ஷனை எப்படி எழுதுவோம்? எங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாப்போம். சோ எப்படி எழுதுவோம்? 2/12 அப்படின்னா இதை வந்து சுருக்க முடியுமா? சுருக்குனா என்ன எழுதலாம்? ஆறுனா இதை என்னமோ எழுதலாம், தசமஸ்தானங்கள் சாரி சமான பின்னங்கள் எழுதுவோம்ல. தட் இஸ் 1/6. வேற ஒண்ணும் இல்ல, ஓரெண்ட 2, ஆரெண்ட 12ன்னு எழுதியிருக்காங்க. சோ இந்த 1/6 டிவைட் பண்ணி கொண்டு வந்தேன்னா சதவீதத்துல என்னவா வரும்னு தான் இப்ப அங்க போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா பாருங்க, செகண்ட் சம்மோ என்னவா போட்டிருக்காங்க? 16.6. 2வது 6க்கு மேல ஒரு பார் வருதா? சோ இன்ன வரைக்கும் பார்ன்ற கான்செப்டை நம்ம படிச்சது கிடையாதுன்றதுனால இப்போதைக்கு அதை பத்தி நான் சொல்லல கூட்டு. இப்ப அடுத்து பாருங்களேன், இப்ப இதுல உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஆஹ் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்ச கான்செப்ட்ஸா? எங்க சொல்லுங்க பாப்போம். சோ 1/12, 2/12 பத்தி நமக்கு தெரியல. தெரியலன்ற மீனிங் என்னன்னா இது வரைக்கும் நம்ம அதை பத்தி படிக்கல. சரியா குட்டு? இப்ப அடுத்து பாருங்களேன். 3. 3/12 இதை எப்படி சுருக்க முடியுமா? சுருக்கலாம். எப்படி சுருக்குவோம்? 1 ஒரு 3 3 நான் 3 12. இந்த 1/4 சதவீதத்துல எப்படிப்பா எழுதலாம்? எங்க யோசிங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு சர்க்கிள் மாதிரி இதை வந்து நம்ம இப்படியும் பார்த்தோம். லோயர் கிளாஸ்ல நம்ம ஃபிராக்ஷன் ஷேடிங் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சர்க்கிள்ல 4ஆ பிரிச்சோம், 4ல ஒரே ஒரு குவாட்ரண்ட் தான் போட்டிருக்கோம், கரெக்டா? சோ அதை கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குட்டஸ். 1/4. அப்ப மொத்தம் ஒரு சர்க்கிளை வந்து 100 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சதவீதம்ன்றது எதோட கம்பேர் பண்றது? 100ஓட தான் கம்பேர் பண்றது. சோ இங்க மொத்தம் சதவீதம்ன்றது 100. சரியா குட்டஸ்? சோ அப்ப இத சதவீதமா மாத்துங்க, என்ன செய்வீங்க? இன்டூ 100%. நமக்கு என்ன தேவை? சதவீதம் தான் வேணும். சரியா குட்டஸ்? சோ சதவீதம் அப்படின்னா இந்த பக்கம் சிம்பிள் போட்டா அங்கிட்டும் என்ன போடுவோம்? சதவீதம் சிம்பிள் போடுவோமா? அப்ப கேன்சல் பண்ணிக்க அப்ப பாருங்க. ஒரு நாள் 4, இருந்தாங்க 8, மிச்சம் வந்து டிவைட் பண்ணானா 5, 25%பா. அப்ப 1/4 கால் பகுதின்றது என்னது? 25%. அத வட்டத்திலையும் எப்படி சொல்லலாம்? ஒரு வட்டத்தை 100 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை 4 கால் பகுதியா பிரிக்கிறோம். அதுல ஒவ்வொரு கால் பகுதி தட் இஸ் 1/4 என்ன அர்த்தம்? 25. சொல்றது புரியுதா? செக் பண்ணிடுவோமா நான் சொன்னது ரைட்டா தப்பான்னு சொல்லிட்டு? சரி, இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? 1 2 3 4பா. ஒரு இதுக்கு 25, 2வதுக்கு 25, 25 கூட்டினா என்ன வரும்? 50. 3வது கால் பகுதியில ஒரு 25. சோ 50 25 75. 4வது கால் பகுதியில கூட்டும் போது 75 ஒரு 25 100ன்னு சொல்லுவோம். டீச்சர் இவ்வளவு குழப்பம் குழப்பணுமா அப்படின்னா
ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஒரு கால் பகுதிக்கு என்ன சொல்லியிருக்கேன், 25ன்னு சொன்னேன்னா அதை 4ஆல டிவைட் பண்ணேன்னா ஆன்சர் என்ன வந்துரும், நமக்கு தேவையான ஆன்சர் இங்க கிடைச்சிருச்சு. சரியா குட்டஸ்? சரி, இப்ப எத்தனை மணி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் வால் கிளாக்ல? ஒரு நாளைக்கு நைட்டு 12 மணியோ, நைட்டு 12 மணில இருந்தா நம்ம டைமிங் கேல்குலேட் பண்ணுவோம். நைட்டு 12 மணில இருந்து என்னது விடியற் காலை 3 மணி வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா முதல் கால் பகுதி. சரியா? சோ முதல் கால் பகுதி நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம்னு சொல்லுவோமா? இப்ப பாருங்க, நீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் இப்ப 4க்கு எடுத்தா என்ன வரும் பாத்தீங்களா? 4க்கு மட்டும் என்னப்பா 3 தடவை வந்திருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது குட்டஸ். இந்த நாளை என்ன செய்வோம், நீங்களே சொல்லுங்க. மொத்தம் அந்த 12ல 4 மணி வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? சோ இது என்னன்னு சொல்லி டிவைட் பண்ணலாம், டூ டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? டூ டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன போறோம், டூ, இங்க 6 போடுவோமா? ரைட்டு. சரி, 2/6. அதையும் சுருக்க முடியுமானா எஸ், சுருக்க முடியும். ஓ ரெண்ட ரெண்டு, மூவி ரெண்ட 6, தட் இஸ் 1/3. டீச்சர் இதை ரெண்டாவது பாடல தான் போடணுமா? இல்ல நான் டைரக்டா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி 4/12 ஃபோர் டேபிள்லயே நான் டைரக்டா கேன்சல் பண்ணிக்கிறவா, நாங்க 7th ஸ்டாண்டர்ட் பெரிய கிளாஸ் அப்படின்னாலும் எஸ், 1 டைம் இங்க 3 டைம் அப்படி போட்டாலும் ஆன்சர் 1/3 தான் வரும். நீ 1/1 போடலாம், இல்ல டைரக்டா வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுங்க டைரக்டாவும் போட்டுக்கலாம். அப்போ 1/3 டிவைட் பண்ணோம்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு, 33.33. ஸோ அந்த 33 பாருக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹையர் கிளாஸஸ்ல இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிப்போம். சரியா குட்டஸ்? சரி, இப்போ ஒரு ரேண்டமா இன்னும் 2 நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போயிடலாம். இங்க பாருங்கப்பா, 3 மணி, 4 மணி, 5 மணியா? இப்ப எத்தனை மணி இருக்கு, 6 மணி ஆயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கோம் சொல்லுங்க, 6/12. ஸோ இது டைரக்டா 6 டேபிள்ல போட்டாலும் சரி, இல்ல 3 டேபிள்ல போட்டாலும் சரி, இல்ல 2 டேபிள்ல போட்டாலும் சரி. சரியா குட்டஸ்? ஏன்னா இதோட டிவைசர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? ஸோ 1 டைம், இங்க 2 டைம், அப்ப 1/2. சரி, 1/2 சதவீதத்துல எப்படி எழுதுவீங்க, சதவீதம் அப்படின்னா சிம்பிள் போடுவோமா? அப்ப 1/2 பர்சன்டேஜ் போடுவோமா? பர்சன்டேஜ்னா என்னன்னு சொல்லி இருக்கோம், 100 போடுவோம்ல. என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, இன்டு 100%. அப்ப இது 1 டைம், இது 50 டைம். டைரக்டா நான் போட்டிருக்கேன் குட்டஸ். அப்ப என்னப்பா அர்த்தம், 50%. அதத்தான்ப்பா இங்க நம்ம லோயர் கிளாஸ்லயே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபிராக்ஷன் 6th ஸ்டாண்டர்ட்ல ஷேடிங் பார்த்திருக்கோமா? ஒரு சர்க்கிள்ல நான் அரை பகுதி மட்டும் ஷேட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் 1/2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/2ன்றதுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், ஒரு சர்க்கிள்ல 100%த்துல பாதி 50. அதுதான் இந்த கேல்குலேஷன். சரியா குட்டஸ்? நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல ஃபிராக்ஷன் சொல்லி ஒண்ணு படிச்சிருப்போம். ஸோ அது தெரிஞ்சாலும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரே ஒண்ணு மட்டும் ரேண்டமா உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சு அடுத்து நம்ம புக் பேக்ல உள்ள சம்ஸ் போயிடலாம் குட்டஸ். சரி, ஒரு ரேண்டமா உங்களுக்கு ஈஸியான நம்பர் பாருங்க, ஒவ்வொரு ஹவருக்கும் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆஹ் இங்க பாருங்க, 9/12. சரியா? ஒரு சர்க்கிள்ல முக்கால் பகுதியை நான் ஷேட் பண்ணியிருக்கேன் குட்டஸ். அப்ப 9/12, 9/12 எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், 2 டேபிளா 3 டேபிளா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நம்ம 2 டேபிள்ல போட முடியுமா? ரெண்டாம் வாய்ப்பாடுல 8 வருமான்னு சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓ ரெண்ட ரெண்டு, ஈரெண்ட 4, மூவிரெண்டு 6, நளிரெண்டு 8, ஐரெண்ட 10 தான் வருதுப்பா, 9 வரல. அப்ப மூணாம் வாய்ப்பாடுல சொல்லி பார்த்தா கண்டிப்பா வரும். ஸோ இங்க என்னது 3 டேபிள்ல தான் டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேவா? சோ அப்ப இனிமேல நீங்க எதுக்கு உங்களுக்கு நான் இவ்வளவு டீட்டெயிலா எல்லா சம்ஸ்க்கும் நான் இதை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு இப்ப லீவ் விடுறாங்கல்ல, அந்த லீவ்ல இப்ப நீங்களா வீட்ல வந்து வால் கிளாக்க பார்த்துட்டு இப்ப எத்தனை மணி நடக்குது, இப்ப வந்து மணி ஒன்னாச்சா, அப்ப எத்தனை பர்சன்டேஜ், 2 மணி ஆச்சுன்னா அதை பர்சன்டேஜ் சதவீதத்துல எப்படி சொல்லுவோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 9/12. ஸோ 9/12 எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம், 3 டேபிள்ல சொன்னோமா? ஸோ 3/4. அதை பர்சன்டேஜ்ல என்னன்னு சொல்லுவோம், சதவீதம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு அதை எதால டிவைட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். சரியா குட்டு? சதவீதம்ன்ற சிம்பிள் போட்டா இங்க போடுவோம். ஸோ இப்பதான் 4 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ எத்தனை டைம் வரும், 25 டைம்ஸ்னு வந்துச்சு. ஓகேவாடாமா? இப்ப எங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 3 × 25 என்ன வரும், பர்சன்டேஜ கண்டிப்பா போட்டு வரணும். ஆன்சர் 75. வேணா நீங்க மல்டிப்ளை பண்ணி பாக்குறதுனா பாத்துக்கோங்க. சரியா? 5 3s are 15, ரிமைண்டர் 1, 3 2s are 16.
+1 7. சரியா குட்டு? அப்ப நம்மளோட வட்டத்துல முக்கால் வாசி நான் ஷேட் பண்ணிட்டேன். சரியா? தட் இஸ் 100ல முக்கால் வாசி அப்படின்னும் போது 75%. சரிம்மா குட்டஸ்? ஸோ இதை வந்து நீங்க ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் இல்ல சிக்ஸ்த் இல்ல அடுத்து வரப்போற 8th ஸ்டாண்டர்ட் ஹையர் கிளாஸஸ்லயுமே நம்ம ரொம்ப ஈஸியா கான்செப்ட் படிச்சிருவோம். சரியா குட்டஸ்? உங்களுக்கு ஆசைக்காக மீதி உள்ள அந்த ரெண்டையுமே நான் மூவ் பண்ணி காமிச்சுக்கிறேன். 10க்கு வரும்போது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா? ஆ அடுத்து 11க்கு வரும்போது பாத்துட்டீங்களா? லாஸ்ட் 12க்கு வரும்போது எப்படி வந்துருச்சு? இருங்க. ஆ என்னப்பா ஜீரோ வந்திருக்கா? ஜீரோ வருமா குட்டஸ்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆ 12க்கு வரும்போது ஜீரோ வராது குட்டஸ். சரியா? உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காக அவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்பதான் என்ன சொன்னோம்? 12/12 போட்டோம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸாக்டா 100%. சரியா? சூப்பர். இன்னைக்கு வால் கிளாஸ பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நல்லா தெளிவா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து நம்ம போக வேண்டிய இன்னைக்குரிய சப்டாபிக் என்னன்னு சொல்லுவோம்? சதவீதத்தினுடைய அதிகரிப்பு குறைப்பு. சோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு குறைஞ்சிருக்குன்றத என்னப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க. உங்களுக்கு சம்மரை பண்றேன். ஒரு நமக்கு ஃபெஸ்டிவல் டைமிங் இல்ல ஆடி சேல் இது அப்படின்ற மாதிரி ஆஃபர் போடுவாங்க. ஆடி தள்ளுபடியின் போது ஒரு சட்டையின் விலை 90 ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்க? 50 ரூபாய்க்கு குறைந்தது. எனில் குறைந்த சதவீதம். ஒரு பொருள் வந்து எப்பயுமே 90 ரூபான்னு சொல்லியே சேல் பண்றாங்கப்பா கடையில. ஆனா ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால 90 ரூபா பொருளை எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க? 50 ரூபா குறைச்சு வித்திருக்காங்க. சரியா? சரியா குட்டஸ்? 50 ரூபாய்க்கு குறைச்சு வித்திருக்காங்க. ஆனா குறைந்த பொருள் சாரி குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்றது புரிஞ்சா? சோ இது நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ண சான்சஸ் எங்க இருக்கு அப்படின்னா 90 ரூபாயில் இருந்து நல்ல வார்த்தையை கவனிங்க. அதுக்கு தான் நான் டெக்ஸ்ட் புக்கே காமிக்கிறேன். ரூபாய் 90ல் இருந்து ரூபாய் 50 குறைந்தது. சோ 90 ரூபாய் விற்க வேண்டியதை 50 ரூபாய் குறைச்சுதான்ப்பா அவங்க வித்திருக்காங்க. அப்படின்னா அந்த வித்த பொருள் எவ்வளவு ரேட்டுக்கு வித்திருப்பாங்க நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப அ- அசல் ஆசா அப்படின்னு சொல்லி உங்க புக்ல சொல்லலாம். இல்ல அப்படின்னா டீட்டெயில்டாவும் எழுதலாம். அசல் விலை ஒரு பொருளின் அசல் விலை எவ்வளவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க? ரூபாய் 90. சரியா? சோ 90 ரூபா தான் இப்ப எப்பயுமே அந்த பொருளை வித்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் தீபாவளி டைமிங் இல்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமிங் ரம்ஜான் கிறிஸ்மஸ் டைமிங்ல கொஞ்சம் கம்மியா ரேட்டை வித்துட்டு அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்வாங்க. இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். அப்படின்னா நான் எப்பயுமே பழைய பொருளை வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வருஷம் வாங்கிட்டேன் அடுத்த வருஷம் லாபம் வச்சு விற்கலான்னா கிடையாது. நம்ம தானே வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது ட்ரெண்டா வருது நியூ அரைவல் அப்படின்னு சொல்லுவோம். சோ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அதே ட்ரெஸ் அதே காஸ்டியூம் அதே ஸ்டைலே அப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சஸ் வருது இல்ல? சோ அதனாலதான் அவர் இந்த மாதிரி வித்திருக்காருப்பா. 90 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நமக்கு லாபம் போட்ட விலைக்கு எடுத்தாத போற மாதிரி இருக்கிறதுக்கு 50 ரூபாய் கம்மியா வித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கம்மியா வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு ரூபாய் கம்மியா இருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க. தொகையில் தொகைனா மொத்த பணத்துல ஏற்பட்ட மாற்றம். சரியா குட்டஸ்? தொகையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னா எப்பயுமே 90 ரூபாய்க்கு தான்ப்பா இது வரைக்கும் அந்த பொருளை வித்திருக்காரு. ஆனா ஸ்டேஜ்ல கடைசியில எவ்வளவு ரூபாய் கம்மியா வித்துட்டாரு? 50 ரூபாய் கம்மியா வித்திருக்காரு. அப்படின்னா எவ்வளவுக்கு? 40 ரூபாய் தான் அந்த பொருளோட விலைக்கு வித்திருக்காரு. இதை நீங்க 50ன்னு சொல்லி கணக்கு வச்சு செஞ்சிடக்கூடாது குட்டஸ். 50 ரூபாய் குறைவாக 50 குறையுது. சோ 40 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 40 ரூபாய்க்கு தானே அவர் சேல் பண்ணியிருக்காரு. எவ்வளவுக்கு? இந்த 90 ரூபாயில இருந்து. அப்ப 90. ஸோ 40 ÷ 90 இன்டு என்ன பண்றோம் அப்படின்னா சதவீதம் கேட்டிருக்காங்களா அதனால 100 போடுறோம். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது வந்து அவங்களே தெளிவா வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு குறைக்கப்பட்டது? குறைக்கப்பட்ட சதவீதம். ஸோ சதவீதம்னா லெஃப்ட் சைட் சிம்பல் போடுவோமா இந்த பர்சன்டேஜ் சிம்பல் அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ அவங்களே தெளிவா தான் சொல்லியிருக்காங்க குறைக்கப்பட்ட அப்படின்றதுனால இது இங்க நம்ம சப்ராக்ட் பண்ணதுல 40. ஸோ இதை கேன்சல் பண்ணி பாருங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும்? 40 × 10 400 ÷ 9.
நீங்க லாங் டிவிஷன்ல பொறுமையா செஞ்சு பாக்குறீங்களா? ஏன்னா நான் போன சாப்டர் ஃபுல்லா நான் உங்களுக்கு லாங் டிவிஷன்ல இருந்து எல்லாத்தையுமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் குட்டஸ். ஸோ நீங்க பொறுமையா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வருமா? யோசிச்சு சொல்லுங்க. ஆன்சர் என்ன வரும்ன்றத நான் போட்டு காமிச்சிடவா இங்க? இல்லாட்டினா 44 4/9. சரி, இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். சைஸ் குட்டியா எழுதுறேன். நம்ம எழுதுனது கரெக்ட் தான். 400/9. சரியா? தட் இஸ் பர்சன்டேஜ். புக் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 44 4/9. நாம இப்ப நல்ல கான்செப்ட் மேக்ஸ் புரிஞ்சு செய்யறோம்ல. எங்க புக் ஆன்சர்ல போட்ட விட கரெக்டா நம்மளும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிறோமா? ஏன்னா நம்மளும் பெரிய கிளாஸ் வந்துட்டோம். நமக்கும் மேக்ஸ் போட தெரியும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அப்படி நினைச்சு செய்யணும். சோம்பேறித்தனமா இங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நோட் புக்ல காப்பி பண்ணக்கூடாது. சரியா குட்டஸ்? நமக்கு நம்மளே செல்ஃபா பூஸ்ட் அப் பண்ணிக்கிறோம். சரி, எதால டிவைட் பண்ணோம்? 400/9. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும் குட்டஸ்? 44 4/9. டிவைட் பண்ணிடுவோமா? ஸோ நான் 9 டேபிள்ல 40 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 9ஆம் வாய்ப்பாடு 40ல எத்தனை தடவை வரும்? சொல்லி பாருங்க. 9 36. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுவோம். இங்க 4 போடுவோம். நெக்ஸ்ட் 40. இந்த ஜீரோவை புல் டவுன் பண்ணுவோம். கரெக்டா? அடுத்து ஸோ இங்க 40 ஒன்ஸ் அகெயின் என்ன வரும்? 4 9s are 36. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுவோம். 4 வருமா? ரைட்டு. சரி, இங்க போடல, இங்கதான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அப்ப இங்க என்ன செய்ய முடியாது? இது டிவிடெண்ட், இது டிவைசர். ஸோ எப்பயுமே டிவிடெண்ட் தான் லார்ஜர் நம்பரா இருக்கணும். ஸோ பாயிண்ட் வச்சு இங்க கீழே ஜீரோ போடுவோமா? அகைன் என்ன போடுவோம்? யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. நான் கரெக்டா போட்டிருக்கேனா தப்பா போட்டிருக்கேனா அது பார்த்து சொல்லுங்க. செக் பண்ணி சொல்லுங்க. 40 என்ன வரும்? 9 36க்கு 6. 40ல 36 போச்சுன்னா 4. திருப்பி ஜீரோ போடுவோம். அடுத்து 9 36. எத்தனை டைம் வருது டிவைட் பண்ணி பார்த்தா? யோசிச்சு சொல்லுங்க. இப்படியே போதா? டெசிமல்ல போடலாமா? ஒரே ஒரு டெசிமல் மட்டும் போட்டுக்கிறோமா? இல்ல என்ன செய்யலாம்? நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன்ப்பா. ஆ, ஓகே. 9 36. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு குட்டஸ். சரியா? ஸோ இதை என்ன செய்வோம்? ஞாபகம் வச்சு சொல்லுங்க. ஞாபகம் வச்சு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நீங்க கேல்குலேட்டர்ல வெல்வர்ஸ்டா இருந்தா அதை டிவைட் பண்ணி கூட சொல்லுங்க. சரியா? ஸோ எனக்கு ஆன்சர் சேமா வந்துருச்சு. ஓகேவா? நீங்க ட்ரை பண்றதுனாலும் ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த சம் போடலாம். ஆன்சர் நம்ம கரெக்டா தான் செஞ்சிருக்கோம். ஓகேவாடம்மா? சரி, ரைட்டு. இப்ப அடுத்த சம் போடலாம்ப்பா. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் இப்ப நம்ம பாக்குற சம்ம ஈஜினா எக்ஸாம்பிள் கொடுத்து 2.20. ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்துல இருந்து. சரியா? So, எத்தனை ஆண்டுகள்ல? 5 ஆண்டுகளில் ஆண்டுகளில் கல்வி அறிவு பெற்ற சதவீதம். நம்ம டெய்லி படிக்கிறோமா? படிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். எல்லாரும் படிக்கிறோம். எல்லா கிராமத்துல இருந்து எல்லாருமே படிக்கிறாங்க. 5 ஆண்டுகளில் எவ்வளவா இருந்துச்சா? 5%. சரியா? எவ்வளவு சதவீதமா பெருகிருச்சு அப்படின்னா 8 லட்சமா இருந்துச்சான். சூப்பரா இருக்குல்ல கேட்க? ஆஹ் சோ 5 ஆண்டுகளில் எவ்வளவு இருந்துச்சா? ஐந்திலிருந்து ஐந்திலிருந்து 8. 5 லட்சத்தில் போடுங்க. சோ 5 லட்சத்துல இருந்து அது என்னவா மாறிடுச்சு? 8 லட்சமாக. சோ 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமாக என்னவா மாறி இருக்கு? அதிகரிச்சிருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அதிகரிச்சதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. வருஷம் வருஷம் பாக்குறாங்க. 5 வருஷத்துல. சரியா? சோ பாஸ் 5 இயர்ஸ்ல நாங்க இது வரைக்கும் படிச்சவங்க 5 லட்சம் தான்ப்பா இருந்தான். ஆனா 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு தூரம் எவ்வளவு கூடி இருக்கான்? 8 லட்சமா மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு கூடி இருக்குன்னு எங்க உங்களால கெஸ் பண்ண முடியுதா? யூகிக்க முடியுதா? சுசம் செய்வோமா? செஞ்சிடலாம். சரி. சோ என்னவா கூடி இருக்கு அப்படின்னா 8 லட்சம். சோ 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா? 8 லட்சத்துல இருந்து 5 லட்சமா? நல்லா கவனிங்க. 5 லட்சத்திலிருந்து, சாரி தமிழ்ல தப்பா எழுதிட்டேன். 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக.
அவங்களே இன்னொரு வார்டும் கொடுத்திருக்காங்க, அதிகரித்தது. ஸோ இந்த சம்ல நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல குட்டஸ், கான்செப்ட் புரிஞ்சாலே புரியுது. என்ன வார்த்தை கொடுத்துருக்கீங்க? 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமாக. இங்க பார்க்கும் போதே நமக்கு நல்லா தெரியுது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. நம்பர் 5 8 ஆயிருக்கு. ஸோ நமக்கே தெரியும் 5வது நம்பர்ல இருந்து 8ஆ மாறினா கூடியிருக்கு. 6 7 8 கூடியிருக்கு. இது தவிர புதுசா ஒரு வார்த்தையும் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம், சரியா, அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோம், ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா மாறி இருக்குன்றது இது புரிஞ்சாலே தெரியும். இருந்தாலும் இங்கிலீஷ்ல அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவல, அதுக்காக கூட கொஞ்சம் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதிகரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. சரிடாமா, சம் செய்யலாமா? அப்ப என்னது, 5 - 8 போடணுமா, 8 - 5 போடுவோமா? அதிகரித்ததுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சோ எவ்வளவு லட்சம்? 3 லட்சம். ஓகேவா? சோ இதுதான்ப்பா. இப்ப இதுக்குரிய நம்ம சதவீதம் பார்த்துடலாமா? அதிகரித்த சதவீதம் செய்வோமா? சரி. இந்த தொகையில் ஏற்பட்ட மாற்றம் என்னது? தொகைனா இந்த அமௌண்டாவோ இல்லாட்டினா எப்படி சொல்றது, நம்ம இந்த மக்கள் எண்ணிக்கையோ படிப்போ பணமோ இல்ல பொருளாவோ என்ன வேணாலும் இருக்கலாம். சோ இதுதான் அந்த தொகையில் ஏற்பட்ட மாற்றம். சரியா? சோ எவ்வளவு மாற்றம் ஆயிருக்கு? 3. எவ்வளவுக்கு? எவ்வளவுக்கு? 5ல இருந்து 8க்கு மாறி இருக்கு. சோ ஆரிஜின். சோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். இதுதான் தமிழ்ல அசல் விலைன்னு சொல்லுவோம். சோ விலைன்னும் போது இங்க சொல்ல முடியாதே டீச்சர் அப்படின்னா, இங்க பணத்துல சொல்லல, இங்க லட்சத்துல சொல்லியிருக்காங்க. சோ 3 லட்சம் மாறி இருக்கு. எவ்வளவுத்துல இருந்து? 5 லட்சத்துல இருந்து இந்த இது. சோ இதுதான் அந்த இது. இன்டு 100 போடுவோமா? சதவீதம் போட்டோம்னா இங்க பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோமா? சரிப்பா. சோ இங்க டிவைட் பண்ணிடுவோமா? நீங்க எப்படி செய்யலாம்? டைரக்டா டேபிள் நல்லா தெரிஞ்ச, 1 5 2 5 10. அப்ப 32, 3 2 சாரி 3 × 20. ஆன்சர் இஸ் 60. சரியா குட்டஸ்? அப்ப எவ்வளவு தரப்பா கூட்டியிருக்காங்க? 60% அவங்களோட படிப்பறிவு கல்வி அறிவினோட சதவீதம் கூடியிருக்கு. ஸோ போன சம்ல சொன்ன மாதிரி தான், இப்படி டைரக்டா தெரிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 3 × 100 300 போட்டுட்டு இங்க 5 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணி பாத்துருங்க. சரியா குட்டஸ்? 6 5 30. சரியா? இந்த ஜீரோ மேல கேரி அவுட் பண்ணுவோம்ல, தெரியுதா? ஸோ இந்த 60% நமக்கும் அதே ஆன்சர் தான்ப்பா வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு நட்பாசை மாதிரி. ஐ புக் ஆன்சர் வந்து நம்மளும் கொண்டு வர அளவுக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியாடா? ஓகே. இப்ப நம்ம பார்த்த டாபிக் என்ன பார்த்தோன்றதை சொல்லிடுவோமா? ஒரு சின்ன ரீகேப்சுலேட் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்து போக வேண்டிய டாபிக்கும் ஞாபகப்படுத்திக்கிடுவோம். என்ன பார்த்தோம்? அன்றாட வாழ்க்கையில் சதவீதத்தோட பங்கு பார்த்திருக்கோம். அதுல விகிதத்தில் விகிதத்தில் சதவீதமாக விகிதத்தில் சதவீதமாக கருதுதல். சரியா குட்டஸ்? சரி. ரெண்டாவது, இங்க இப்போ உனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட், சொல்லுங்களேன். இங்க இந்த இப்படி புள்ளி வைக்கணுமா? புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? அந்த இக்கு வைக்கணுமா வேண்டாமான்றதெல்லாம் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்க. சோ இந்த இடத்துல இந்த எண்டிங் எடுத்துக்கு அடுத்தது வர எழுத்து கச தப்ப அப்படின்னு வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதான்னு தெரிஞ்சே செய்யுங்க. சோ நாம தமிழ் தானே எழுதுறோம், மேக்ஸ் தானே படிக்கிறோம், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. நம்மளோட தாய்மொழியில தான் நம்மளோட அடுத்த எப்படி சொல்றது சப்ஜெக்ட்ஸ படிக்கிறோம். அதனால தமிழ பிழையின்றி எழுத கத்துக்கோங்க. சரியா? அதனாலதான் நீங்க நான் கரெக்டா அதை மென்ஷன் பண்ணியே எழுதுறேன். சரியா? விகிதத்தில் சதவீதமாக கருதுதல் சொல்லி பார்த்துட்டோம். சரியா? சோ அதுதான் இட்லி தோசை கணக்கு. சரியா? உங்களுக்கு அப்படி சொன்னா புரியும். அடுத்து சதவீதத்தினுடைய அதிகரிப்பு. சதவீதத்தினுடைய சதவீதத்தினுடைய அதிகரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் பார்த்தோம். அந்த சட்ட துணி கணக்கு. சரியா? டெக்ஸ்டைல் ஷாப்ல எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆஃபர்ல விற்கிறாங்க. அல்லது போட்டா அல்லது போட்டு ஷார்ட் ஃபார்ம் குறைப்பு. எப்படியெல்லாம் குறைச்சு விற்க முடியும், ரேட்டு கம்மி பண்ணி விற்கலாமான்றதுக்கும் அதே சமய எக்ஸாம்பிளாவே வச்சுக்கலாம். கூடியிருக்குன்னா கூடியிருக்கு, குறைஞ்சிருக்குன்னா குறைஞ்சிருக்கு. சரியா குட்டஸ்? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, லாப ஆஃபர் அல்லது நஷ்டத்தை. லாப நஷ்டத்தை சதவீதமாக மாற்றுதல். சோ
இந்த செகண்ட் சாப்டர்ல ஆல்மோஸ்ட் நம்ம என்ன இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சதவீதம்னு சொன்னோம். சதவீதம்னு சொன்னா செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொன்னோம், இந்த இடத்துல எழுதுறேனே, சதவீதமும் தனிவட்டியும். ஸோ இப்ப சதவீதம்னா என்னன்றது ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு டாபிக் முடிச்சா இது முடிஞ்சிரும். சரியா? ஸோ இது வரைக்கும் படிச்ச எல்லா கான்செப்ட் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கான்செப்டையும் நம்ம நல்லா தரவா படிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். என்னது குட்டு? தனி வட்டி. ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல என்ன படிச்சோம் ஞாபகம் வச்சானா நம்ம அடுத்து போற டாபிக் வந்து கண்டிப்பா கண்டினியூட்டி இருக்கும். நேத்து படிச்சது இன்னைக்கு எனக்கு தேவையா, இல்ல இன்னைக்கு படிச்சது நாளைக்கு தேவையானா கண்டிப்பா லைஃப்ல நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்சதை நாங்க டீச்சரா இருக்கிற இப்ப வரைக்கும் நாங்க யூஸ் பண்றோம். சரியா? டீச்சர் மட்டும் கிடையாது, எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதனாலதான் நம்ம படிக்கிற டாபிக்கு பேர் என்ன, டெய்லி லைஃப் அப்ளிகேஷன். ஒவ்வொரு சாப்டரையும் எங்க படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றத இஷ்டப்பட்டு படிங்க. ஒரு கணக்கு படிக்கிறோம், இத்தனை ஃபார்முலா படிக்கணுமா, இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா குட்டஸ்? ஒரு சின்ன மோட்டிவேஷனலா சொன்னேன். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன, ஒரு சதவீதத்துல லாபத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அல்லது நஷ்டத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்ன்றத பார்ப்போம். ஸோ லாபத்தையும் நஷ்டத்தையும் ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்தே படிச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் லாபமாவே நினைக்கணுமானா பாசிட்டிவா நினைங்க. இருந்தாலும் சப்போஸ் நமக்கு ஒரு லாஸ் வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி ஈடுகட்டணும், அடுத்த தடவை லாஸ் வராம இருக்குன்றதுக்காக நஷ்டத்தையும் சேர்த்து படிக்கிறோம் நினைச்சுக்குவோம். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதாடாமா? ஓகே. சரி. இப்ப இந்த வார்த்தைகளுக்குரிய ஷார்ட் ஃபார்ம்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். இன்னொன்னு, டீச்சர் நாங்க இது வரைக்கும் இதை படிக்கல எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு புக்ல நல்லா காமிச்சிடறேன் தெரியுதா, பொருளோட லாப நஷ்டத்தை பற்றி நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அப்ப எனக்கு தெரியல டீச்சர், படிக்கல டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஞாபகம் இல்லைன்னு வேணா சொல்லலாம். அதுக்காகத்தான் நான் இப்ப ஒவ்வொரு நாளும் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன படிச்சிருக்கோன்றத சொல்றேன். சரிடம்மா? சோ இத ஏற்கனவே நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தோட அடுத்த லெவல் தான் போகணுமே தவிர என்ன படிச்சோம் எப்படி படிச்சோம் திருப்பி திருப்பி படிச்சதே ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா போன வருஷம் படிச்சதான் பாடத்தை படிப்போமே தவிர இந்த வருஷ பாடத்தை படிக்க முடியாது. சரியா குட்டஸ்? அதனால டைரக்டா இந்த வருஷத்துக்குரிய இந்த டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாத்துடலாம். சரியா? சோ ஆ வி அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா, ஷார்ட் ஃபார்ம். இப்ப இன்னைக்கு ஷார்ட் ஃபார்ம் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டீட்டெயில்டா சம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஆவினா அடக்கவில்லை. சரியா? ஸோ லாபத்துக்கு லாபம் தான்ப்பா எழுதணும், நஷ்டத்துக்கு நஷ்டம் வேணாம். அடக்க விலை என்ன விலைன்னு வேற சொல்லலாம், ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அடக்க விலைன்னு சொல்லலாம், இதை விற்பனை விலைன்னு கூட சொல்லலாம் குட்டஸ். சரியாடா? உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா, யோசிச்சு பார்த்து சொல்றீங்களா எனக்கு? சோ அடக்க விலைன்னு சொல்லலாம், இல்லாட்டினா இதை என்னன்னு விலை சொல்லலாம், அல்லது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, விற்பனை விலை. ஓகே மேடம்மா? ஸோ அடக்க விலையை ஷார்ட் ஃபார்ம் என்ன எழுதலாம், ஆ வீண் போடலாம். அது இன்னொரு வார்த்தையில எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, இது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னு சொல்லி பார்க்காதீங்க. இதே கான்செப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் இயர் படிக்கும் போது அங்க விற்பனை விலைனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. சரியா? சோ அடக்க விலையோட இன்னொரு பேர் என்ன குட்டு, விற்பனை விலை. சரியா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு இப்படி கூட சொல்லி தரவா, இருங்களேன் ஒரே ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் குட்டு. இதை இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கோங்க குட்டஸ். வேண்டாம், நான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டே சொல்றேன் அந்த நெக்ஸ்ட் இயர்ல என்ன மாதிரி வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சரியா? ஸோ ஆவின்ற வாயில ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம். அடுத்து என்ன ஷார்ட் ஃபார்ம்னா கூவி அப்படின்னா என்ன, முதல் இன்னைக்கு அப்ரிவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கூவினா குறித்த விலை. சரியா குட்டஸ்? நான் போட்டு உங்களை குழப்ப கூடாதுல்ல, அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஆவினா அடக்க விலை, கூவினா குறித்த விலை. இதை என்ன விலைன்னு சொல்லலாம்னா பட்டியல் விலைன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எப்படி படிப்போம் என்ன ஏதுன்ற பேசிக் தெரிஞ்சுக்கிறோம். புட்டு, சாரி, அந்த அடக்க விலைன்றது இப்ப நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்து நம்ம வாங்கின ப்ரைஸோட அந்த மார்ஜினல் ரேட்டு. சரியா? சோ அதுதான் ஆவி. இப்ப கூவினா குறித்த விலை. ஓகேவா குட்டஸ்? ஆமா.
சோ இந்த அடக்க விலைய நம்ம என்ன வார்த்தைன்னு சொல்லி சொன்னோம்னா, சாரி அப்பா தான் சொன்னது, நான் விற்பனை விலைன்னு சொல்லிட்டேன் குட்டீஸ், சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். அந்த வேர்டை நான் கவனிக்கல. வாங்கிய விலைன்னு சொல்லணும் குட்டீஸ். அடக்க விலைய என்னன்னு சொல்லுவோம்னா வாங்கிய விலைன்னு தான் குட்டீஸ் சொல்லணும். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடக்க விலைய வாங்கிய விலைன்னு சொல்லுவோம். அடுத்து குறித்த விலை என்னன்னு சொல்லுவோம்னா பட்டிய விலை. அதை வாங்கி விக்கிறோம்ல, அதுதான் விற்பனை விலை. சரியா குட்டீஸ்? சரியா? அதை நான் நோட்டீஸ் பண்ணல, அந்த ஓஆர் போட்டுட்டேன். சரியா? அடக்க விலை என்னன்னு சொல்லுவோம், வாங்கிய விலைன்னு சொல்லிடுவோம். சரியாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் வந்து எப்படி போறோம் என்னன்றதை டீட்டெயில்டா படிப்போம். இதுக்குரிய ஷார்ட் வீடியோஸும் சேர்ந்து படிச்சுக்கலாம். ஓகே மேடம்மா? போலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன படிக்க போறோம்ன்றது ஞாபகம் வந்துருச்சா? ஸோ அது ஃபுல்லா கான்செப்ட் புரிஞ்சாதான் நமக்கு என்ன புரியும்னா தனி வட்டின்றது எப்படி என்னன்னு புரியும். சரியாடா குட்டஸ்? தேங்க்யூடா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் இது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்திருக்கேன்னா, ஸோ அதனால அந்த வேர்டை நான் நோட்டீஸ் பண்ணல. சரி, அடுத்த கிளாஸ் பார்ப்போமா குட்டஸ்? அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.